Please watch my full videos and see my description. I put all things. Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிஎஸ்கே vs LSD ஃபஸ்ட்டு மேட்ச் தான் ஆட போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி கேம் சேஞ்சர் ஃபைலில் இந்த மாதிரி போட்டிருந்தேன். இந்த மாதிரி போட்டிருந்தேன் ரைஸ் பாட்டோ. அது வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா பை மிஸ்டேக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால சடன்னாக அந்த பாட்டு வீடியோக்கான அப்லோடு போயிடுச்சு. அது ஒர்க்கே ஆகலை சுத்தமாக. ஸோ ஓகே, நம்ம டெய்ல்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, செகண்ட் கொடுக்குறாரு நம்ம தோனி. இந்த மேட்ச்சில் நம்ம தோனி ஆடுவார். அடுத்த மேட்ச்சில் தோனி ஆடுறது ரொம்பவே கஷ்டம். ஓகே, முதல் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நான் ஒரு கமெண்ட்ரி கொடுக்க போகிறேன், ப்ளஸ் நான் ஆடவும் போகிறேன். ஓகே, இப்போது மார்க்கம் ஆடின்கிறாரு. அப்படி தானே? ஓகே, அக்கேல் ஹுசைன் அவுட் தானே? Was that? யோ லேய் எம்பையர், நான் சப்போர்ட் பண்ணிருக்கிறேன். ஏய், கவர்மெண்ட் சொல்லி ஒன்று வெள்ளியாமத்தி வச்சிருவேன் பார்த்துக்கோ. இன்னும் எம்பையரில் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி எம்பையரில் ஒரே மாதிரி டைலாக் தான் சொல்லுவானுங்க, இல்லை நாட் அவுட்டுன்ட்டு. டேய் என்னடா பேக் ஷாட்டெல்லாம் அசால்ட்டாக அடிக்கிற மாதிரி அடிக்கிற? மார்க்கமே, உனக்கு அவள் தான் மரியாதை. ஓல்தாங்க மரியாதையா? சும்மா ஒன்று அவுட் ஆகு, இல்லைன்னா ரன் அடி. எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படியே. ஓகே, அவுட்டு இல்லையா? எங்க சிக்ஸா? அட்டும் எப்படிரா? ஏய் மார்க்கம், நீ எவ்வளோனா சிக்ஸ் அடி. எங்கள் MS தோனி இருக்காரு, மாஸ்டர் பிளானர். அப்படின்னா பின்னாடி இருக்கிறது யார்? இனிமேல் நீ லைஃப் லாங் ஸ்டெப் போட்டே ஆக முடியாதா? அந்த மாதிரி தான் தோனியே பண்ணி வச்சார். இனிமேல் எந்த மேட்ச்லையாச்சும் நீங்கள் தோனி இருக்கும் போது அடிப்பீங்க, ஸ்டெப் போட்டவங்க அவத்தை முடிச்சிட்டோம். இது ஆக்சுவலி 6 தானே, எப்படி 4 ஆகும்? யோ 4 தானே யார் இது? 6 தானே யார் இது? 4 எப்படி போச்சு? சரி, நம்மளுக்கு இதெல்லாம் கண்டுக்க தேவையில்ல. டைரெக்டாக மேட்ச்குள்ளே போய்டுவோம். அக்கேல் ஹுசைன் என்னையப்பா. ஓய், பிரேவிஸ் பவுலிங் லாஸ்ட் ஓவர் தான் போடுவார். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்கோ. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க கைஸ். போல்டே அவுட் இல்லையா? 100 அப்போ எப்படி நீ கையில் எடுக்க முடியும்? ஓகே, ராகுல் சவர் செகண்ட் பிளேஸ் வந்து ஆடுறாரு. இப்போ நம்ம லெக் ஸ்பின் போடுவோம். லெக் ஸ்பின்னு. ஓகே, பேக் ஷாட் வச்சுருக்காரு. நம்ம யாரும் தெரில, ஒரு நிமிஷம் பார்ப்போம். 6 வச்சுருக்காரு அது பேக் ஷாட்டில். அப்படியே பறந்து மார்க்கமாக அடிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்கோ. ஆனால் நம்ம ராகுல் சார் சும்மா விடுவாரா? விக்கெட் எடுத்துட்டாரு, செம்ம விக்கெட் இது. அதுவும் போல்டு எடுத்துட்டாரு. நிக்லஸ் பூரன். இப்போ எனக்கு வந்து டவுட் இதுதான், நிக்லஸ் பூரன்னா 6 வச்சு அவுட் இருந்துன்ட்டு. ஓய், 4 6 சரியில்லை. 4 ஆமாம். ஓகே, 4 கரெக்டாக போயிருக்கு. இப்போது 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. யார் இது? அவுட் தானே? ஏய், இது அவுட் தானே? ரீப்ளேவும் இல்லை ரீப்ளே இல்லை தானே? கரெக்டு. ஓகே, ராகுல் சார் செம்மைய ஷாட் வச்சிருக்காருப்பா. 6 நிக்லஸ் பூரன் ஜெர்சி நம்பர் 2 நினைக்கிறேன். ஆமாம், ஜெர்சி நம்பர் 2 தான். ஓகே, இப்போது எல்லாத்தையுமே யோக்கையில் போட்டுன்னுக்குறோமே, கொஞ்சம் ஒன்ஸாக போடலாமா? கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சேம் ஷாட் நம்ம நிக்லஸ் பூரன் ஆடிருக்காரு. ஒரு 6 இல்லை, ஒரு 4 அடிச்சார் மார்ஸு. இவர் வந்து ஒரு 6 அடிச்சாரு, இவர் 4 அடிச்சிருக்காரு. அவள் தான் டிஃப்ரென்ஸு. கலீல் அஹ்மத் ஆடுறாரு. ஓகே, கலீல் அஹ்மத்
ஃபர்ஸ்ட் பால் போல்டா கேட்சா இல்லை சிக்ஸா ஃபோரா சிங்கிள்ஸா விக்கெட்டு ஆஃப் ஸ்டம்ப் எப்படி தெரிச்சிச்சு பார்த்தீங்களா காய்ஸ்? லெக் ஸ்டம்ப்பு எப்படி தெரிச்சிச்சு பார்த்தீங்களே? இதே மாதிரி ரிஷப் பந்துக்கும் தெரிக்க விடுவோம். ரிஷப் பந்த் உங்களுக்கு இப்போ அவுட்டு கன்ஃபார்ம். நிக்லஸ் புரன் ஷாட் தான் இதோ. ஃபஸ்ட்டு பாலே தூக்கி அடிச்சிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? டார்கெட் எவ்வளோ வைக்க போகிறாங்களோ? இது வரைக்கும் இவ்வளோ 3 ஓவர்ஸில் யாருமே 50 அடிச்சிருந்தே இல்லை. அப்படின்னா வித்து சிஎஸ்கே யாருமே 50 அடிச்சிருந்தே இல்லை. அப்படின்னா கேம்குள்ளே நான் அந்த மாதிரி ஆடி இருக்கேன். இதெல்லாம் எப்படி யார்? ஓகே, ஒரு பட்டமே கொடுத்துடலாம். ஆஃப் கட்ரு போட்டிருக்கு. ஹரிகஸ் ஆஃப் கட்ரு போட்டேன். இன்னும் பால் சரியாகவே தெரிய மாட்டேங்குது. கைஸ் எப்படி இருந்துச்சு மட்டும் கமெண்ட்ஸில் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு தெரிய வரும். எப்படியா உனக்கு கமெண்ட்ஸ் பண்ணாக்கா எப்படியார் உடனே வீடியோ வரும். அத்தனை உங்கள் கேள்வி என் சத்தம் உங்கள் கேள்வியாக இருக்கும். ஆமாம், இப்போ வழக்க போல் அதுனா அது ஆமாம். இது எப்படின்னாக்கா கமெண்ட்ஸ் போட்டால் எனக்கு தெரிய வரும்னு சொல்ல வந்தேன், உங்களுக்கு இல்லை. சாரி கைஸ். நான் அப்போ தான் பார்ட் 2 போட முடியும். இது வந்து ப்ளேலிஸ்ட்லலாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். சிஎஸ்கே வர்சஸ் மட்டும் தான் போட்டு வச்சுருப்பேன். என் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் 2050 கூட பார்த்துக்கலாம். எனக்கு தெரில. ஸோ அதுக்கு தான் சொல்லிக்கிறேன். ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் இப்போது செகண்ட் வீடியோ போடுவேன். போட்டுருப்பேன். வெயிட் பண்ணுவோம். தோனி டிசிஷன் எப்பவுமே ராங் ஆகாது. அம்மா டிசிஷன் எடுக்கிறதுலாம் அந்த ஏஐயில் பார்த்துக்கோ. அதுக்கு தான் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா உடனே கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேம் பேர் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, மேடின்னு ஒரு பண்ணுவாரா? ஹேட்ரிக் டாட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ லெக் ஸ்பின் இல்லை கூகுளி போட வராது. நம்ம யார்ப்பா? நூர் அஹமத். இப்போ லெக் ஸ்பின் போடுறாரு. கட்சி அவுட்டு இல்லையா? ஏய் சரி, அதே பால் போடுவோம். மேடி நம்மான்னு பார்ப்போம். எஸ், மேடி நோவர். நம்ம 100 ரன் யாரு நினச்சிங்க? இப்போ நம்ம டெவால் பிரேவிஸ் தான் பவுலிங்கு. கொஞ்சம் ஏஐ ரீமேக்னால ஃபேஸ் கொஞ்சம் மோசமாக போயிருக்கு. அவ்வளோசா நம்மளே கூட க்ரியேட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நான் தான் க்ரியேட் பண்ணேன். ஃபேஸ்க்கு அது கொஞ்சம் ஃபேஸ் கொடுக்கும். அந்த ஃபேஸ் வச்சு தான் நாமளே க்ரியேட் பண்ணோம். இதாவது பரவாயில்ல. முன்னாடி கருப்பாக இருந்தாங்க. எனக்கு அத்தான் சுத்தமாக பிடிக்கல. கரெக்டா? கூகுளி போடுறாரு. 6 அடிச்சிட்டாப்பா. இது எப்படி இருந்தாலும் லாஸ்ட் ஓவரு நான் கவலையே பட்டு போடல. எவ்வளோனா 6 அடிச்சுக்கோ. ஆனால் வின்னா போகிறது யாருன்னு தான் நெய்ப்பேல டிசிஷன் பண்ணேன். ஓகே ஓகே, ஸ்பின்னை போட்டு அவங்க கதையை முடிக்கிறேன். எனக்கு வெயிட் பண்ணுற பார்த்தீங்களா? அப்படியே தென்னுற முறை கையில் அஜ்ஜையும் அப்படியே போகுது. எப்பா ஸ்பின் போட்டிருக்காங்க. ஹெலிகாப்டர்ல 6ஆ? நம்ம இப்போ கம்மியான ரேட்டில் இருக்கறனால
தோனியை முதல்ல எடுத்துட்டு சாம்சங் முதல்ல எடுப்போம். யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி யோசனை பண்ணியிருந்தே இல்லை. நான் தான் இந்த மாதிரி யோசனை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஒன்று நான் சொல்லிட்டு ஓகே. ஃபர்ஸ்ட் பால் டாட்டாமா, மோஸ்ட்லி டாட்டா தான். எனக்கு கடிக்கே வராது இப்போ. ஓய் ஃபர்ஸ்ட் பால் 4. ஓ தோனின்னா யாரு 99 ரேட்ல வந்து ஆடின்னுக்கிறாருப்பா நம்ம தோனி. இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு போட்டாக்கா இங்கே வரவே மாட்டேங்குது. யூடியூப்ல அப்லோடே ஆக மாட்டேங்குது. ஹெலிகாப்டர் ஷாட்ல 6 சும்மாவா? தோனின்னா கெத்து தோனி. இது IPL 2026. வேற ஏதோ நினச்சிக்கிறாதீங்க கைஸ், இது கேம் மட்டும், நாட் ரியல். இன்னைக்கு கேமு ப்ளே ஸ்டோரில் எல்லாம் அவைலபிள் இல்லை, நான் சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் போயிட்டு சர்ச் பண்ணிங்கனாக்கா வரவே வராது, நான் சொல்லியிருந்தேன் உண்மை. நான் CSK DC பார்ட் 1லேயே நான் சொல்லிட்டேன். இங்கே இது கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இல்லைன்னு. திரும்ப ஹெலிகாப்டர் ஷாட்டில் 6 இல்லை 4 நினச்ச மாதிரியே 6 இல்லை 4ன்னு நினச்சேன். ஷாக் ஆகிருப்பீங்களே, இந்த மாதிரி தான் பேசணுமே நம்மள. 4 பால் 18 ரன்னு, 1 பால் டாட்டாவில். ஐயோ வாய் வச்சிட்டேன்னு. இனிமேல் ஐடல கரெக்டாக ஐட்லால இது வேறு குறுக்கான்னு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்குது. சை நினச்ச மாதிரி. ஓகே இப்போ ஹெலிகாப்டர் ஷாட் டைம். ஹெலிகாப்டர் அடிப்பாரா? ஹெலிகாப்டர் ஷாட் 6 இல்லை 4. இது எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் 6 அடிக்கிறாருப்பா, இல்லைன்னா 4 தான் இன்சிங் போட்டிருக்காருப்பா. ஓய் ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்கணும். இப்போ என்ன பண்ணும்? இந்த ஓகே இப்போ பாருங்க எப்படி கரெக்ட் டைமில் போயிட்டு கரெக்ட் டைமில் பின்னாடி போயிட்டோம். ஆனால் 6 போயிடுச்சு. தோனினா யாரு நினச்சிங்க? சாம்சங் 1 பாலுக்கு 1 ரன். சாம்சங் ஆடுறது காமிக்கல பிகாஸ் எங்கள் சோகம் ஆயிடுவீங்க சம்டைம்ஸ், அதுக்கு தான் சொன்னேன். வா என்ன ஷாட்டு 6 போகுன்னு பார்த்தா 4 போச்சு. நான் நினச்சின்னு அது நடக்கிறது ஒன்று இல்லை. சாரி கைஸ், கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால தான் சொன்னேன். 6 இது 6 இப்போ தான் நான் நினச்சவனே 6 போச்சு. இன்னும் 7 நிமிஷம் இருக்கு. இல்லை இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. அது முறை கமெண்ட்ரி கொடுத்துருக்கணும். இது என் தப்பு. 38 ரன்ஸ் வேணும் 16 பால்ஸ்ல. நம்மள்கிட்டேவா? இல்லை நம்மள்கிட்டேவா? நம்ம CSKனா யாருன்னு உங்களுக்கு காமிக்கணும்ல. எனக்கு ஆசையே 1 பால் 6 ரன்ஸ் லாஸ்ட்ல ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கணும்ன்ட்டு. அது அந்த மாதிரி இல்லை, இப்போ 4 அடிச்சாரு அந்த மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட். அது 6 போடணும்னு ஆசை, அவ்வளோதான் எனக்கு ஆசை. ஆயிடுச்சுன்னா நான் பார்க்குறேன், அது வரைக்கும் சலண்டாக இருக்கும். இதுலேயே நினைக்கிற ஹெலிகாப்டர் ஷாட். அப்போ எப்படி லாஸ்ட் பால் எப்படி அடிப்போம்? சரி ட்ரை பண்ணுவோம். அதுக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா கமெண்ட்ரி கொடுத்துருங்க நான் தானே, வேறு யார்? ஓய் 6 யார்? செம்ம 6. இதே பால் தோனினா யார் நினச்சிங்க? அது எப்படி ரெயின்போ மாதிரியே போச்சுன்னு எனக்கே தெரில.
ஏதோ கிளிச் ஆயிடுச்சு போல கேமு கரெக்ட்ல கேம் கிளிச் ஆயிடுச்சு கைஸ் 13 பால்ஸ்ல 28 ரன்ஸ் பாப்போமா பாப்போம் தோனினா யாருன்னு நினச்சிங்க டக்குன்னு 6 அடிக்கிறது 4 அடிக்கிறது ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சிருது அவள்கிட்ட வின் பண்ணி கொடுக்க முடியாது தானே சிஎஸ்கே இனிமேல் ஒரு தோல்வியை தூக்க மாட்டாங்க ஒரு தோல்வியை தூக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் இதுதான் பக்கா ஓகே அட்லீஸ்ட் தோனி 50 அடிச்சிட்டாரு அது போதும் தோனி ஒரு விக்கெட் இருந்தா விளாண்டுருக்கோம் செம்ம ஷாட் இது வரைக்கும் ரிஷப் பண்ணிட்டு ஆச்சு ரியல் லைஃப்ல 6 இந்த மாதிரி ஆனால் நம்ம தோனி அசால்ட்டாக அசால்ட் மாட்ரு இதெல்லாம் அசால்ட் மாட்ருன்னு அப்படியே ஆச்சுவாருப்பா ஸ்ட்ரைட் பால் போடுறாப்ல இப்போ நம்ம ஹெலிகாப்டர் ஷாட் அடிப்போம் செம்ம 6 யார் செம்ம 6 இன்னும் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட் இல்லை கால் கிட்ட வரும்போது டக்குன்னு அப்படியே அடிப்பாரு அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டு சரி பார்ப்போம் இன்னும் 11 ரன்ஸ் நீடன் இன் 8 பால்ஸ் இப்போ ஒரு 6 அடிச்சாக்கா நம்மளுக்கு 7 பால் 7 ரன்ஸ்னு வந்துடும் சரி நம்மளுக்கு எதுக்கு வந்து 4 இருக்கா அது நினைக்கிறேன் அது ஆப்போசிட்டாகவே நடக்குது எனக்கு அத்த டெசிஷன் ஆகுது ஃபைவ் ரன்ஸ் நீடட் இன் 7 பால்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம் வாட் முசேச்சி Samsung on the field. This stadium is jam packed. Guys, next match la யாரை நம்ம செஞ்சுரி அடிக்கணும்னு நீங்களே போடுங்க பாப்போம் நெக்ஸ்ட் மேட்ச்ல தோனி ஆட வைப்போம்னா அது கூட போடுங்க அது கூட பாப்போம் யாருக்கு ஜாஸ்தி கமெண்ட்ஸ் வருதுன்னா பாப்போம் ஓகே பாப்போம் பார்க்குவேன் Now a tighter line is required to deceive the batsman with his field. டிஃபென்ஸ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு டிஃபென்ஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் டிஃபென்ஸை பண்ணின்னு போவோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் லாஸ்ட் பால் 1 பால் 4 ரன்ஸ் வேணும் இல்லைன்னா 1 பால் 5 ரன்ஸு ஒரு 6 அடிச்சா வின் ஆயிருப்போம் ஒரு 4 அடிச்சா ட்ரா ஆயிருப்போம் அவ்வளோதான் மேட்ச் இந்த கேமில் ஒன்றும் நான் வருட கூட இதாகிட்டு ஆடிட்டு இல்லை இதுவரை லாஸ்ட் பால் இப்போ ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்குவோமா ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சிருக்காரு எஸ் சிஎஸ்கே ஒன் அப்படியே ஹெலிகாப்டர் ஷாட் தோனினா யாரு நினைச்சீங்க சும்மாவா லாஸ்ட் பால் 6 அடிச்சு மேட்சை வின் பண்ணிட்டாரு சாரி கட்டினுக்கு ஹெட்ஃபோன் போட்டிருந்தீங்கனாக்கா அது கழட்டி வச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சாரி கைஸ் இந்த மாதிரி ஒரு மேட்சை எங்கேயாச்சும் மறுக்க முடியுமா சொல்லுங்க எம்எஸ் தோனி தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை